வந்து இந்திய பேசக்கூடிய ஒன்றை கொடுத்துட்டு போயிட்டான் கெடுவாய்ப்பா. நீ பிடிச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க. நீ ஒரு 4 மாநிலத்தில் பேசுவான். நான் முதல்ல இந்தி 4 மாநிலத்தில் தாய்மொழியா இருக்க. ராஜஸ்தான் வேற, பீகாரில வேற, பஞ்சாப்ல வேற, மகாராஷ்டிரால வேற. சும்மா இந்தி இந்தி இந்தின்னு போட்டு பேசுகிறது. நீ தான் பிரிவினையை தூண்டுற. என் வரி எடுத்துட்டு வச்சுட்டு எனக்கு தரமாட்டேங்கிறது தேசப்பட்ட உருவாக்குமா தம்பி? சொல்லுங்க தம்பி. இந்தியாவின் வருவாயில 2வது இடத்துல இருக்கேன் நான். வருவாயை பிறகு முதல்ல மகாராஷ்டிரா, 2வது நான், 3வது கர்நாடகா. என் காசு எடுத்து வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்ற நீ தேசிய ஒருமைப்பாட்டை சிதைக்கிறியா? பிரிவினையை தூண்டுறியா? தேசப்பட்ட சீர் உழைக்கிறியா? நாங்க உழைக்கிறோமா? அந்த காலத்துல இருந்து தராத போதும் சாய்த்து கொண்டு வரியை கட்டிக்கிட்டு இருக்கோம். நீ காவிரியில் நதிநீர் வாங்கி தர உனக்கு துணிவுல தொப்பு இல்ல. ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே வரி, இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு தண்ணி வாங்கி தர உனக்கு ஆளுமை இல்லையே. இறையாண்மைனா என்ன தெரியுமா? இறையாண்மைனா என்ன? ஆளுமை கொண்ட அரசு. அதான இறையாண்மை. இறையாண்மை கொண்ட அரசு. இறையாண்மை கொண்ட அரசா? அது அரசா? நாட்டு குடிகள் மக்களின் மனநிலை அறிந்த திட்டங்களை சட்டங்களை வகுக்கணும். சும்மா அதை வச்சு கட்டாயமா ஏற்கனம்னா அது சர்வாதிகாரம் அல்ல, கொடுங்கோன்மை. கொடுங்கோன்மை. சும்மா வந்துகிட்டு தர முடியாதுங்கிறது. வரியை தர முடியாது. காவிரி நதிநீர் உரிமையில ஆளுகிற பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன? கச்சத்தீவு மீட்பில் உன் நிலைப்பாடு என்ன? தேர்தல் நேரத்தில் ஐயோ கொடுத்துட்டாங்க நாங்க மீட்கணும் அப்படின்னு மோடி பேசினார்ல, ஏன் எடுக்கல? முல்லை பெரியாற்றில் எங்களுக்கான நதிநீர் உரிமையில பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் கட்சிக்கு காவிரியில என்ன நிலைப்பாடு? கச்சத்தீவு மீட்புல என்ன நிலைப்பாடு? புதிய கல்விக் கொள்கையில பாரதிய ஜனதா காங்கிரஸ்க்கு வேறுபாடு என்ன? இந்த மும்மொழியில காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? இவர்கள் தான் தேச ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிற தேச துரோகிகள். என்கிட்ட சொல்லாத. தூக்குல தொங்குனவன் பேரை உட்காந்துருக்கேன். நாட்டு விடுதலைக்கு போராடி செக்கிழுத்தவன் பேரை நிக்கிறேன். நீ என்கிட்ட நீ என்ன எத்தனை பேர் பண்ண? நீ பகத்சிங் செத்தான், அவனுக்கு உனக்கும் சம்பந்தம் இருக்கா? செத்தான் சம்பந்தம் இருக்கா? இந்த காங்கிரஸ்ல இந்த பிஜேபி காரர்கள் RSS யாராவது தூக்குல தொங்குனவன் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. நாட்டு விடுதலை, நாட்டு பற்று பற்றி தமிழர்கள் எங்களுக்கு எவரும் போதிக்க வேண்டியதில்லை. இந்த நாட்டில் எங்களுக்கு நாட்டு பற்று. ஏன்னா இந்த நாடு என் நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. மறுத்து பேசுவார் யாருங்க? அண்ணல் அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை நீ ஏற்பதா இருந்தால் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள். இந்த கூற்றை ஏற்கிறீங்களா? எதிர்க்கிறீங்க? சும்மா வந்துகிட்டு எங்களை தேச துரோகிங்கிறது அது நான் கேட்கறது என் உரிமை. ஒரு இறையாண்மை கொண்ட தேசிய இனத்தின் உரிமையை கேட்கிறோம். நீ அதை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாது.